ஏண்டா டேய் அமைதியாவே இருக்க மாட்டீங்களாடா? ரெண்டு பேருமே தப்பு பண்ணிருக்கீங்க, ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு, ரெண்டு பேருமே சண்டை போட்டுருக்கீங்க. சரி சொத்த நேரம் இந்த பிரச்சனை விடுவோன்னு அடுத்து ஏதாவது பிரச்சனை வரும்னு பார்த்தா ரெண்டு பேரும் நான் பிரச்சனை பண்ணல, அவன் பிரச்சனை பண்ணல, அவன் தான் அடிச்சான், இவன் தான் அடிச்சான், இவன் தான் சோக் பண்ண, அவன் தான் சோக் பண்ணான்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அவனுக்கான கருத்து எடுத்து வைக்கிறாங்க. வரல பேசிக்கிட்டே இருக்கானு. இப்படி பேசிக்கிட்டே இருந்தா முத்து சொல்ற மாதிரி இந்த பிரச்சனை ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் வெளியே மக்கள் வந்து நிறைய கிளிப் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்க பாரு பேர் ராணுவ தான் அப்படி சொல்லலாம், இங்க பாரு பேர் அவன் தான் அப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கிளிப் வந்துட்டே இருக்கும். அப்ப கடைசியில உங்க ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்துருவாங்க. ரெட் கார்டோ இல்ல எல்லோ கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன ஆச்சுன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். வீட்டுக்குள்ள நம்ம ரயானும் ராணுவம் பயங்கரமா ஒரு சண்டையை போட்டுக்கிட்டாங்க. வீட்டுக்குள்ள உளுந்து சண்டை, வீட்டுக்கு வெளியே சண்டை, வீட்டுக்கு அந்த பக்கம் சண்டை அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி சண்டையை போட்டுக்கிட்டாங்க. ஓகேவா? இல்ல ரெண்டு பேர் சைடுமே தப்பு இருக்கு. நம்ம அதை அப்பவே சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் ரயான் வந்து வீட்டுக்குள்ள போயிருக்க கூடாது. அந்த வீட்டுக்குள்ள போனதுமே ஆக்சுவலா நம்ம ஜெஃப்ரியும் நம்ம ரயானும் சேர்ந்தா உள்ள எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏட்டா அங்கிட்டு ரயான் முத்து கூட சண்டை போட்டுட்டு இருந்தான். முத்து எந்திரிச்சு போறான். அதுக்குள்ள ரயான் இங்க இருந்து இங்க வந்தானே எப்படி தெரியல. அப்படியே அப்படியே ஒரு லைக் போட்டுங்க நண்பர்களே. அப்படி லைக் போட்டா வீடியோ அடுத்த சஜஸ்ட் ஆகும். லைக் போட்டு விடுங்க. இங்க பார்த்தா ரயான் இப்படி பிடிச்சிட்டு இருந்திருக்கா. அங்க இருந்து ஜெஃப்ரி தப்பிக்கிற ட்ரை பண்ணி அப்படி சுத்தி சுத்தி வந்து மூணு பேர் சேர்ந்து பிட்டுக்குள்ள விழுந்திருக்கானு. பிட்டுக்குள்ள விழுந்தவன் அவனை தூக்க ட்ரை பண்ணிருக்கான். தூக்க முடியாம அவன் எழும்ப மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்து இருந்தவன பிடிச்சி சோக் பண்ணி விட்டுருக்கான். இவன் இடுப்புல சோக் பண்ணி விட்டுருக்கான். மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சோக் பண்ணி ஒரு பஞ்சாயத்தை பண்ணிட்டானு. அந்த பஞ்சாயத்தை பண்ணி அந்த பஞ்சாயத்து வெடிச்சு வீட்டுக்குள்ள அதுக்கு ஒவ்வொருத்தன அது இதுன்னு சொல்லி இந்த சாச்சனெல்லாம் பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதான் எனக்கு மன வருத்தமாச்சு. இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கு. அந்த சண்டை எல்லாம் முடிச்சு அப்படி இப்படின்னு பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சு ஒரு ரெண்டு மூணு பேர் அவுட் பண்ணிட்டு உள்ள வந்துட்டானப்பா. ஓகேவா? டாஸ்க் கொஞ்ச நேரம் கழிச்சு வைக்கிறேன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. உள்ள வந்தாச்சு. உள்ள வந்து பார்த்தா பிக் பாஸ் வந்து நம்ம ஜெஃப்ரி வந்து மெடிக்கல் ரூம் கூப்பிடுறாரு. இவன் மெடிக்கல் ரூம் போயிட்டு வரான். கை தலைவனுக்கு அசைக்க முடியல. இந்த கை பூரா லாக்கு போல. அது எங்க கொண்டு விட்டு லாக் பண்ணான்னு தெரியல. பட் ஒண்ணு நமக்கு நல்லா தெரியும். ராணுவ பிடிச்சல அவ்வளவு பெருசா லாக் ஆகல. ராணுவ பிடிச்சல லைட்டா அடிபட்டுச்சு. அதுக்கு அடுத்த ரவுண்ட்ல உள்ள போகும்போது அந்த டோருக்குள்ள அவன் கை மாட்டிக்கிட்டு. ஓகேவா? உள்ள போகும்போது அதுல அவன் நல்லாவே அடிபட்டு. சோ இப்போ தலைவனால கை தூக்க முடியல. ஆனா மண்டையில அதுக்கு மேல சமடி எவனோ மண்டையில கொட்டி விட்டான் போல. மண்டை வந்து நல்லா கொயக்கா மாதிரி வீங்கி போயிருக்கு. மொத்தத்துல இவன் அடி வாங்கி சைடுல உட்கார்ந்திருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ரயான் என்ன பண்றான்? மஞ்சரி கிட்ட போயிட்டு நான் பிடிச்ச ஹர்ட் ஆயிட்டா, நான் இப்படிதான் பிடிச்சேன், என்ன நிறைய பேர் சேர்ந்து பிடிச்சி இழுத்தாங்க, அதனாலதான் உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவன் ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கான். ஏய் மொத்தத்துல தப்பு தான்டா. விளக்கம் கொடுக்காங்கடா. விளக்கம் கொடுத்தா மாட்டிப்பீங்க. நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க போய் பிடிச்சது முதல் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சு தெரியுமா அது தப்புன்னு வந்துடும்டா. ஏன்னா அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மூச்சோடம்ல நீ என்னதான் பின்னாடி 4 பேர் பிடிச்சாங்க 5 பேர் பிடிச்சி இழுத்தாங்கன்னு சொன்னாலுமே அது கடைசியில் எப்படி வரும்னா பிடிச்சி இழுத்தாங்கப்பா நீ விட வேண்டியதான பண்ண வரும். ஆனா அது தெரியாம உள்ள உட்கார்ந்து இவனை வந்து நான் தப்பு இல்ல நான் கரெக்டா தான் பண்ணேன்னு சொல்லி காட்டிக்கணும்னு சொல்லிட்டு ரயான் ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த இடத்துல மஞ்சரி சொல்லிட்டாங்க, நீ வந்து என்ன ஒரு பெண்ணா பார்க்காத, ஒரு பெண்ணுக்கு இப்படி நடந்துன்னு பார்க்காத, ஆனா யாருக்கு நடந்தாலும் தப்பு. ஓகேவா? யாருக்கு நீ இப்படி வயிற்று பிடிச்சி இழுத்து அவங்களால மூச்சு விட முடியாது இருந்தாலுமே அது தப்பு தான், அதை முதல் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. சொல்லி முடிச்சு அந்த இடத்துல ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள போக வேண்டியது. அதை பண்ணாம என்ன பண்றான்? நேரா போறான், ரூம்குள்ள போயிட்டு இருக்கான். போகும்போதே மஞ்சரி என்ன பண்றாங்க? அந்த பக்கம் ரூம்குள்ள போறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம முத்துக்குமரன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அங்க ஒரு கூட்டணி உட்கார வச்சு பேசிட்டு இருக்கான். முத்துக்குமரன், சாச்சனா, அப்புறம் மஞ்சரி போய் ஜாயின் ஆயிட்டாங்க. மஞ்சரி, தீபக், ராணவ், விசாலி இவங்க எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இதுல ராணவ் எப்பவும் போல ஒரு இதை சொல்லிட்டே இருக்கான், என்ன சோக் பண்ணிட்டான் கழுத்துல சோக் பண்ணிட்டான் அப்படின்னு. அப்பா ஏய் நீ தானப்பா வயித்துல சோக் பண்ண, ஏன்பா உயிரை போட்டு வாங்குறீங்க? ரெண்டு பேருமே சோக் பண்ணிருக்கீங்கடா. இதுல ஏது ரெண்டு பேரும் இதை நியாயம் மாதிரி சோக் பண்ணிட்டான் சொல்லிட்டே இருக்கான். இதுல மஞ்சரி உள்ள போனாங்கல்ல, மஞ்சரி உள்ள போனோடனே முத்து வந்து ஒரு பாயிண்ட் ட்ரை பண்ணான். ஆக்சுவலா அவன் ட்ரை பண்றான் என்னன்னா உன்னை பிடிச்சான்ல அது தப்பு தானே, அது வந்து அதுக்காண்டி தான் நான் வந்தேன் பார்த்துக்கோன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றான். இது தேவையில்லாத பாயிண்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலுமே அவன் மஞ்சரி கொஞ்சம் ஃபேவரிசம் பண்றாரு அப்படிங்கிற நமக்கு அதில் நல்லாவே தெரியுது. ஸோ அந்த பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கும்போது ரயான் வந்து ரிட்டன் உள்ள வந்துட்டான். ரயான் ரிட்டன் உள்ள வந்து என்ன சொல்லிட்டான்னா, நான் வந்து பிடிச்சவன் ஹர்ட்டா இருந்துச்சா, நான் வெளியே கேட்டேன்ல, வெளியே கேட்கும்போது ஹர்ட் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ வந்து ஹர்ட்னு சொல்றீங்களா, எதை வச்சு சொல்றீங்க எனக்கு புரியல அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல திருப்பியும் மஞ்சரி சொல்லிட்டாங்க, எனக்கு நீ பிடிச்சது ஹர்ட்னு சொல்ல வரல, இருந்தாலும் ஹர்ட் தான் யாருக்கும் அப்படி பிடிக்க கூடாது, பட் நீ என்ன வந்து ஒரு பொண்ணுன்னு கன்சிடர் பண்ணி அப்படி சொல்றதா இருந்தா அப்படி சொல்லாத, மற்றபடி இது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது திரும்ப அங்க இருந்து ராணுவ பேசுறான், இங்க இருந்து ரயான் பேசுறான். ரெண்டு பேரும் மாத்தி திரும்ப ரிஜிஸ்டர் பண்றான். டேய் நீ அப்படிதான்டா படிச்சா, டேய் நீ இப்படிதான் படிச்ச, ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க. இதுல முத்து சிம்பிளா ஒரு பாயிண்ட் சொல்றாங்க பாரு, நீங்க ரெண்டு பேருமே ரக்கடா தான் ப்ளே பண்ணிருக்கீங்க, ரெண்டு பேர் மேலே தப்பு இருக்கு. நான் ஏன் இந்த இடத்துல தப்பு சொல்றேன்னா, நாங்களும் கில்லர் டாஸ்க்ல இந்த மாதிரி ஆடணும். அப்படி ஆடும்போது நல்ல வேளை சுனிதா வந்து எனக்கு பெருசா ஹர்ட் ஆகல, பட் ஹர்ட் ஆச்சு. ஆனா வந்து என்ன கஷ்டப்படுத்தணுங்கிறக்காண்டி இவங்க பிடிக்கல. நானும் அந்த இடத்துல வந்து ரொம்ப எனக்கும் அந்த இடத்துல நல்லா தெரிஞ்சு ஒரு கேமா தான் பிடிச்சாங்க. பட் இருந்தாலும் தப்புன்னு தோணுது சார்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டா பேசி விட்டதுனால நாங்க தப்பிச்சோம். இருந்தாலும் மக்கள் எங்களை வச்சு வெளியே செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு அப்பவே தெரியும். அதனால தான் சொல்றேன், நீங்களும் மாட்டிக்காதீங்க, இது தப்புடா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் மாத்தி பேசிக்கிட்டே இருக்கானு. எப்படி ரெண்டு பேரும் மாத்தி இவன் கழுத்தை பிடிச்சாங்க, அவன் இடுப்பை பிடிச்சாங்க, ரெண்டும் பேசிக்கிட்டே இருக்கு, நிறுத்தவே மாட்டேங்கானு, நிறுத்தவே இல்லை. இதுல முத்து திருப்பி ஒரு பாயிண்ட சொல்லிட்டான், ஏப்பா
ரெண்டு பேரும் விளக்கம் கொடுக்குறீங்களா? ரயான் நீங்க பாரு, நீ வந்து அவன் கழுத்தை பிடிச்சல, அது பிடிச்ச தப்பு தானே. ஒருவேளை அவன் இடுப்பை பிடிச்சது உடஞ்சிருக்கும் நீ சொன்னா, நீ கழுத்தை பிடிச்ச அவன் கழுத்து உடஞ்சிருந்தா என்ன பண்ணுவான்னு கேட்டா, இவன் எனக்கு பிடிக்க தெரியும் அதனால நான் கரெக்டா பிடிச்சேன் இவன் சொல்றான். அதுக்கு அவன் அங்க இருந்து எனக்கும் பிடிக்க தெரியும் நானும் அதனால தான் கரெக்டா இடுப்பை பிடிச்சேன். ரெண்டு பேரும் என்ன பாட்டா ஏதாவது படிச்சுட்டு வந்தீங்களாடா? ரெண்டு பேரும் தான் படிச்சுட்டு வந்தீங்களா? ரெண்டு பேரும் எனக்கு எவ்வளவு பிரஷர் கொடுத்தா எலும்பு உடையும் எனக்கு தெரியும். ரெண்டு பேரும் பேசுறாங்க. இது எங்கிட்டு போய் சொல்லி முட்டன்னு எனக்கு தெரியல. இதுல திரும்ப திரும்ப ரெண்டு பேரும் அழுதுகிட்டே இருக்கும். முத்து சொல்லிட்டான், நீ இப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த பிரச்சனை வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, கடைசியில ரெண்டு பேரும் ரெட் கார்டு வாங்கிடுவீங்க. முக்கியமா சண்டை போடுற லெவலுக்கு போயிட்டீங்க. அவன் நின்றுட்டு இருக்குமா ரயானுக்கு இருந்து அடிக்க ஓடுறான். அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீயும் குத்துற அவனும் குத்துற, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி குத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா எவன் மூக்கில இருந்தா ரத்தம் வந்துடும். அப்படி ரத்தம் வரும்போது கண்டிப்பா ரெட் கார்டு வாங்கிடுவீங்கன்னு சொல்லி சிம்பிளா முடிச்சான். முடிச்சோன்னே ரயான் அந்த திருப்பி இந்த மூக்குல ரத்தம் அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்க. அப்பா ரயான் போன வீடியோல தான் நான் பாராட்டினேன், கொஞ்ச நேரம் விடுப்பா, கொஞ்ச நேரம் விடுப்பா, உன் பாயிண்ட் கரெக்டா இருந்தா அதை விட்டுட்டு போப்பா, அதை விட்டு மூக்குல இருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லாதீங்க, ரெட் கார்டுன்னு சொல்லாதீங்க, அப்படி சொல்லாங்க இப்படி சொல்லாங்க. திருப்பி அந்த இடத்துல முத்து வச்சு செஞ்சு விட்டான். தமிழ்ல சொல்லவா, ஒருவேளை நீங்கள் அவரை அடித்திருந்தால், அவர் உங்களை அடித்திருந்தால், யாருக்காவது காயம் அடைந்திருந்தால் உங்களுக்கு சிவப்பு கார்டு கொடுத்து விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தமிழ்ல செஞ்சு விட்டான். மொத்தத்துல இவனை ரெண்டு பேரும் என்ன ஐடியா பண்றான்னு தெரியல. ஆனா ரெண்டு பேரும் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாங்க. அது மேபி சாட்டர்டே சண்டேல மிகப்பெரிய பாதிப்பாக போகுது. அது எப்படி போய் முடிவு பண்ண நமக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா சொல்றேன், ரெண்டு பேருக்கு ஒரு பாதிப்பு இருக்கு, என்னால உறுதியா சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஜெஃப்ரி வந்து இப்படி ஒரு குத்து விட்டுருக்கான், அது வேற இப்ப பயங்கர வைரலா போயிட்டு இருக்கப்பா. உன் இடுப்புல பிடிச்சதே அப்படி சொல்றியப்பா, நீ ஒரு குத்து விட்டுருக்கியப்பா, அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு மொத்தத்துல உள்ள 4-5 பேர் மாட்டிக்கிட்டான. ஒரு சைடு ரயான் மாட்டிக்கிட்டான், இன்னொரு சைடு ராணுவம் மாட்டிக்கிட்டான், ஜெஃப்ரி மாட்டிக்கிட்டான். எனக்கு தெரிஞ்சு முத்து மாட்டுவானு கேட்டா தெரியல. பட் முத்து வந்து ஒரு கேமா லாக் பண்ணிருக்கான். ஆனா முத்துமே ரயானை லாக் பண்ணி பயங்கரமா படுக்க போட்டான், பார்த்துருப்பீங்க. பயங்கரமா லாக் பண்ணா, 2 தடவை லாக் பண்ணா. ஸோ அந்த லாக்கை பெருசா கன்சிடர் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனா அந்த 3 பேர் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது உறுதி. சாட்டர்டே சண்டே கண்டென்ட்டா நீங்க மாறிட்டீங்க. எப்படி சாட்டர்டே சண்டே கண்டென்ட்டா மாறிட்டீங்க. கடைசியில இன்னொன்னு சொல்லணும் ப்ரோ, அந்த பொம்மை டாஸ்க்ல சாச்சனா பொண்ணு ஜெயிச்சிரும் போல ப்ரோ. அந்த பொண்ணு எல்லாருக்கிட்டே ஒரு மாதிரி பேசி பேசி மண்டையை கழுவி இவ்வளவு தூரம் வந்துட்டு. இந்த பொண்ணு ஜெயிச்சா எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி டாஸ்க் ஒருத்தி கொண்டு வந்துடணும். அதாவது ஒரு வேல்யூவே இல்லாத ஒரு பர்சனுக்கு தான் எல்லா விஷயமும் கிடைக்கும் அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சத்தியமா சொல்றேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பொண்ணுக்குலாம் அது கிடைச்சிச்சுன்னா வீட்டுக்குள்ள அடிபட்டு மிதிப்பட்டு ஆச்சு பண்ண இல்லை, கடைசியில் மிச்சர் கண்டஸ்ட் தான் இருப்பானு பார்க்க நல்லா இருக்குன்னு சொன்னா அதே மாதிரி ஆயிட்டு, அதே மாதிரி ஆகுது ப்ரோ. இதை நான் எங்கிட்டு போய் சொல்ல எனக்கு தெரியல. மொத்தத்தில் ஒரு மாதிரி போகுது. ஆனால் கடைசியாக ஒரு பாயிண்ட் தான், திரும்ப திரும்ப சாச்சன். பட் கடைசியாக நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன், சாச்சனுக்கு ரயான் மேலே என்ன கோவம் தெரியல. ரயானை போட்டு வேணும் டார்கெட் பண்ணுற அந்த பொண்ணு 2-3 இடங்கள் நானும் கவனிச்சிட்டேன். வேணும் ரயானை பிடிச்சி நீ தான் பண்ண, நீ பார்த்தா நீ தான் பண்ண, நீ தான் பண்ண, நீ தான் பண்ண, நீ தான் பண்ண, நீ தான் அப்படி பேசின, நீ தான் அப்படி பண்ண, நீ தான் கழுத்தை லாக் பண்ண, ஒரு மாதிரி பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கா. ஒன்று சொல்லிக்கிறேன், தற்கொலை குழந்தை மரியாதை கொடுத்து பேசி ஒரு இளவு மரியாதை கொடுக்க தெரியல. நாளை பின்ன இதே மாதிரி உங்கள் அப்பாவையோ இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணனையும் யாராச்சும் இதே மாதிரி வாடா போடா வா போ அப்படின்னு சொன்னால் உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ள இருக்கவங்களோட ஃபேமிலிக்கும் கஷ்டமாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கோ, புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அந்த பொண்ணு தான் ஜெயிக்க போகுது.